தொடர் உண்ணாவிரதத்தின் 4வது நாள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். அப்படிப்பட்ட புனிதர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே இன்று ரத்த ஆறு ஓடுகிறது. எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி சூடு, குண்டு வெடிப்பு. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும். அதற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் நம் இதய தெய்வம் ஜேபி அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுப்போம். உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலெடுத்த உத்தரவு. போலீஸ் அராஜகம் ஒழிக! போலீஸ் அராஜகம் ஒழிக! எல்லாரும் அமைதியா. அன்பு, அமைதி, ஆக்கம், இது நம்ம பாடுபட்டு வளர்த்த கொள்கை. அதை நாமே அழிக்கலாமா? சட்டம் தன்னோட கடமையை செய்யுது. அதை நம்ம தடுக்க கூடாது. எல்லாரும் அமைதியா இருக்கணும். ஐஜி சார், போலாமா? எஸ் சார். வணக்கம். தலைப்புச் செய்திகள். பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் தமது அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இந்தியா திரும்பினார். நாட்டில் வன்முறை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை கண்டித்து காலவரையற்ற உண்ணாவிரதம் தொடங்கிய மக்கள் கழக தலைவர் திரு ஜேபி இன்று சென்னையில் கைது செய்யப்பட்டார். காவல்துறை வேனில் ஏறும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனை ஒன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நம்ம தலைவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க. Go!
கலவரம் பண்ணி என்னைய கீழ்ச்சிங்க? நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு இந்த கவர்மெண்ட் என்ன ரிலீஸ் பண்ணணும். சமா தூக்கமப்புல குதிரை அமைக்கிறாதுங்க, குண்டு வெடிச்சிடறான். பாலு, கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? சொல்லுங்க கோபால், பாட்டிக்கு எப்படி இருக்கு? உடனடியாக ஆபரேஷன் பண்ணலன்னா பாட்டி பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் செலவாகும். அவனுங்களும் பணம் கட்டுற மாதிரி தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போவோம்? 1 லட்சமா? நீங்க இங்க இருந்து பாட்டியை பாத்துக்கங்க. நான் எப்படியும் பணத்தோட வரேன். என் உயிரை அடமானம் வச்சாவது பாட்டியை காப்பாத்தணும். 1 லட்சம் ரூபாய் நீ எப்படிப்பா பெரட்டுவேன்? என் உயிரை கொடுத்தாவது 1 லட்சம் ரூபாயோட வரேன். உயிரை கொடுத்தாவது பணத்தோட வரேன்னு சொன்னியே. நீ சொல்ற இடத்துல நாங்க பணத்தை தரோம். நாங்க சொல்ற இடத்துல நீ உயிரை கொடு. புரியல? எங்க தலைவரை கைது பண்ணதை கண்டிச்சு நீ தீ குளிக்கிற. பணத்தை வாங்கிட்டு நீ ஏமாத்திடக் கூடாதுல்ல. அதனால நீயா மனப்பூர்வமா தீ குளிக்கிறதாக போலீஸ் கமிஷனருக்கு ஒரு லெட்டர். நீ கையெழுத்து போட்டா மட்டும் போதும். மேட்டரை நாங்களே ஃபில்லப் பண்ணிட்டோம். நீ நினைச்சா கூட தப்பிக்க முடியாது. நாங்களே கொளுத்திடுவோம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கும் எந்த நல்லதும் செஞ்சதில்லை. இந்த அனாதையோட உயிருக்கு ஒரு விலை கிடைக்குதுன்னா அது சுமித்ராவோட பாட்டியை காப்பாற்ற பயன்படுத்தும். திருடனா சாகிறத விட திருந்த மனுஷனா சாகுறோங்கிற சந்தோஷமே எனக்கு போதும். இந்தா இதுல கையெழுத்து போடு. தாராளமா கையெழுத்து போடுறேன். இந்த 1 லட்சம் ரூபாய நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல ரங்கம்மாள்ன்ற பேர்ல கட்டிருங்க. அவங்க பழைக்கணும், அதுதான் முக்கியம். பாத்துறங்க, கால் சுடுக்க போகுது. ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களாக்கா? குட் மார்னிங்க, குட் நைட்டுங்க. சுமித்ரா, அங்க என்னையா பாக்குற? நீ என்னத்தையா பாக்குறா? கட்டுப்படி. யோ, இது ஹாஸ்பிடல் நினைச்சா இல்ல வேற ஏதாவது நினைச்சா? அந்த பொம்பளை என்னையா தராரு? சமா நடந்தா கால் சரியாட்டணுங்க தானுங்க சாம சொன்னங்க. ஆமா. அதனாலதான் என் பொண்டாட்டியா ஜாக்கிங் கூட்டிட்டு வந்தேன். ஆளு பர்சனாலிட்டியா இருக்கிறாங்கிறதுக்காக இந்த ஆளு வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு என் முன்னால கட்டி போடுக்கிறானுங்க. சாமா நானும் மானசம் தானுங்க. சாமா கால் சரியில்லாங்கிறதுக்காக என் முன்னாலேயே ரேப் பண்றாங்க. ஐயோ, நீ அக்கா தங்கச்சி? ஆமா, இந்த காலத்துல அப்படி தனியா நடக்க முடியல. பொம்பளைங்க பாருங்க, திருட்டு பைய மாதிரி முள்ளக்கிறான். இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டுட்டு போய் முட்டையை கால்த்தங்க. சாமா கோபால், மேடம், நேத்து பாட்டி ஆபரேஷனுக்காக 2 பேரும் வந்து பணம் கட்டினாங்க. உங்ககிட்ட குடுக்க சொல்லி இந்த லெட்டர் கொடுத்தாங்க. இப்ப பாட்டிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. சுமித்ரா, உன்னை இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும்னு சொல்லுவாங்க. என் உயிரை இழந்தாதான் நான் நல்லவங்கிற பேரை பெற முடியும்னு விதி இருக்கும்போது அதை மாத்த யாரால முடியும்? கோவலன் குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்காக கண்ணகி மதுரையை எரிச்சா. இந்த பாலு குற்றமற்றோன்னு நிரூபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அதனால என்ன நானே எரிச்சுக்க போறேன். இப்பயாவது போய் பாலுவை காப்பாத்தணும். சீக்கிரம். Please, அப்பா, சீக்கிரமா போங்க.